என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து சோசியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற தேவ பிள்ளைகளையும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இந்த வருடத்தில் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நான் ஏற்கனவே முதல் தேதி அன்று உங்களோடு கூட நான் பிரசங்கித்தேன். ஆவியானவர் சொன்ன வார்த்தைகளை உங்கள் நடுவில் நான் கொண்டு வந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த நாளில் கூட நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 115வது சங்கீதம் 12வது வசனத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தம் செய்தார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தம் செய்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பேன் என்பதாக. ஏன்னா அவர் நம்மை நினைத்திருக்கிறபடினால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நினைப்பதற்கு நாம் எப்படி பாத்திரவான்களாக இருக்க வேண்டும், யாரை நினைக்கிறார் என்பதை குறித்து தாவீதுடைய வாழ்விலே கர்த்தர் எப்படி நினைவு கூர்ந்தார் என்பதை நான் முதல் தேதி அன்று உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளிலே ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் எப்படி நினைத்து கொண்டார், ஏன் அவனை நினைத்தார் என்பதை குறித்து தான் நான் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்க போகிறேன். வாசித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ஆண்டவர் சோதோம் கோமாரா பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பதாக லோத்தை கர்த்தர் காப்பாற்ற விரும்புகிறார். ஏன் காப்பாற்றினார் அப்படின்ற செய்தியை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது, தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து, தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில், லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி, லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். எதனால கர்த்தர் அனுப்பினாரா? ஆபிரகாமை நினைத்தபடியினால். ஹல்லேலூயா. இந்த உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் யுத்த செய்திகளை கேள்விப்படுகிறோம். வியாதிகள் பெருக்கமாய் எல்லா இடங்களிலும் ஸ்ப்ரெட் ஆகி கொண்டிருக்கிறது. பல இடங்களிலே எக்கனாமிக் டவுன் ஆகி பல விதங்களிலே பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பெருகி கொண்டிருக்கிற ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த தேசத்துக்காக ஜெபிக்கும்படி, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் நம்ம இந்த தேசத்தில் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அவர் வைத்திருக்கிறார். நம்மை நினைத்து தான் தேசத்தை அழிவிலிருந்து காப்பார். எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தபடினாலே தான் லோத்துவை கர்த்தர் காப்பாற்றினார், அழிவிலிருந்து அவனை காப்பாற்றினார். நம்மை நினைத்துதான் இந்த தேசத்தை கர்த்தர் காப்பாற்ற முடியும். நாம் நினைக்கப்படுவதற்கு பாத்திரவான்களாய் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். பிரியமானவர்களே, ஆபிரகாமை ஏன் கர்த்தர் நினைத்தருளினார்? ஆபிரகாம் கர்த்தருடைய நினைவில் வருவதற்கு காரணம் என்ன? நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அது முதல் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு துருகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு தத்தம் செய்கிறார். அப்படி வாக்கு தத்தம் செய்யும் பொழுது 2வது வசனத்தில் ஆபிரகாம் மனம் மடிந்தவனாக தன்னுடைய இருதயத்தில் துக்கத்தோடு சொல்லுகிறான், அடியனுக்கு என்னத்தை தருவீர்?
பாருங்க, அவனுடைய இருதயம் சோர்ந்து போய் கிடந்தது. அவனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்தார், நான் உனக்கு ஒரு புத்திரனை கொடுப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று. ஆனால் அது நிறைவேறவில்லை. அதனால் அவனுடைய இருதயம் சோர்ந்து போய்விட்டது. அவன் இருதயம் சோர்ந்து போனவனாக அவன் படுத்து தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது கர்த்தர் வந்து பேசுகிறார். என்ன பேசுகிறார் பாருங்க, வாசிக்கலாம். முதல் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். பாருங்க, கர்த்தர் பேசுறார், பயப்படாதேன்னு சொல்றார். நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன்னு சொல்றார், நான் உனக்கு துருகமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, அதெல்லாம் போட்டோம், நீர் எனக்கு என்னத்தை தருவீர்? அவர் தான் வாக்குத்தத்தம் செய்கிறாரு. நான் பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு துருகமாக இருக்கிறேன்னு. அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவனுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ள முடியல. அவனுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளாததுனால தான் கர்த்தரை பார்த்து கேட்குறான், நீங்கள் முன்னாடியே வாக்குத்தத்தம் செஞ்சீங்க, ஆனால் அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்வில் நிறைவேறவில்லை. அப்படி நிறைவேறாததுனால இப்போ நீங்கள் வாக்குத்தத்தம் செய்கிறீங்க. எனக்கு அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எனக்கு என்னத்தை தருவீங்க? நான் குழந்தை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு என்னத்தை தருவீங்க? அப்படி சொல்லி அவனுடைய இருதயம் சோர்ந்து போய்விட்டது. ஒருவேளை உங்களுடைய வாழ்வில கூட ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். பல வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்திருப்பார். சில வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்வில் நிறைவேறாமல் தாமதப்படும். அது நிறைவேறாமல் காத்திருக்க வேண்டி இருக்கும். ஆபிரகாமுடைய வாழ்வில் அப்படித்தான் இருந்தது. மீண்டும் மீண்டும் கர்த்தர் பேசுகிறார், மீண்டும் மீண்டும் கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். ஆனால் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்த்தர் அதை புரிஞ்சுக்கிட்டார். அதை புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் என்ன செய்கிறார் பாருங்க, வீட்டுக்குள்ளே படுத்து இருக்கிறான் அவனை வெளியில் வர சொல்கிறார். 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:15 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்க. 6வது வசனத்தை வாசிக்கலாம். மன்னிக்கணும், 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கர்த்தரை அவன் விசுவாசித்தானா? இப்ப அவன் உள்ள படுத்து இருக்கிறான். அவனை கர்த்தர் வெளியில கூட்டிட்டு வர்றார். வீட்டுக்கு வெளியில கூட்டிட்டு வந்து வானத்தை பார் அப்படி சொல்றார். வானத்தை பார்த்தாக்கா நட்சத்திரங்கள் நிறையா இருக்கு. இவற்றை உன்னால என்ன முடியுமா அப்படி கேட்கிறார். அவனால் என்னால் என்ன முடியாது ஆண்டவரே அப்படின்றான். அதை போலும் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்றார். அதை அவன் விசுவாசித்தான். முதல்ல அவனால் விசுவாசிக்க முடியல. இப்ப கர்த்தர் சொல்றத அவன் விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக இருந்தது. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் தான் அவருடைய இருதயத்தில் இடம் பெற முடியும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆண்டவர் நம்மை நினைத்தருளும் சொன்னான். கர்த்தர் நம்ம நினைச்சு நம்ம ஆசீர்வதிக்கணும் சொன்னான். நீங்கள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் காண்பிக்கிற காரியத்தை விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் பொழுதுதான்
கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுப்பார். ஆபிரகாமை கர்த்தர் நினைத்து பார்ப்பதற்கு, அவனை நினைத்தருள்வதற்கு அவன் விசுவாசம் உள்ளவனாயிருந்தான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்வில் எப்படி விசுவாசிக்கிறோம்? கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை இன்னும் நம்ம உறுதிப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனங்களை படித்து அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கும் பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு ஆசீர்வாதம் ஏன் இல்லை? ஆண்டவர் ஐடியலாக எதனா செஞ்சிடணும், எதாயிரம் தூக்கி தொப்புன்னு கொடுத்துடணும், அல்லது எதாயிரம் ஒரு கிஃப்டை கொடுத்துடணும். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை ஆண்டவர் செஞ்சிடணும். நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர் கொடுத்துடணும், சுகம் கொடுத்துடணும், விடுதலையை கொடுத்துடணும். அப்படியே வானத்தை பிளந்துக்கினே எல்லா கோல்டு எல்லாத்தையும் கொடுத்துடணும். மொத்தத்தையும் கொடுத்துட்டாக்கா ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டார், ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார் அப்படி சொல்லி நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம போல முட்டாள் யாருமே கிடையாது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது அது மாத்திரம் கிடையாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பது விசுவாசத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுக்கு ஒன்றுமே கிடையாது, அவனுக்கு எதுவுமே தரலை. அவனை கொண்டு போய் வானத்தை பார்க்க வச்சு நட்சத்திரத்தை காமிச்சு இதை எண்ண முடியுமான்னு கேட்டு எண்ண முடியாதுன்னு அவன் சொல்கிறான். அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், இது போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்றார். அதை அவன் விசுவாசித்தான். ஒன்றுமே இல்லை, ஒன்றும் நடக்கலை, எந்த காரியமும் துளிர் கூட விடலை, எல்லாம் முடிந்து போன ஒரு நிலைமை. ஆனால் ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தர் காண்பித்த காரியத்தை விசுவாசித்தான். அதனால தான் இன்னைக்கு அவனுடைய சந்ததியாக நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சந்ததியிலே பிறந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தமாகணும்னா கட்டாயம் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கணும். நிறைய பேருக்கு என்ன டவுட்டுன்னு கேட்டாக்கா, ஆண்டவர் என்கிட்ட தான் பேசினாரா, அல்லது வேறு யாருன்னா பேசியிருப்பார், வேறு யாருக்குன்னா எதனா சொல்லியிருப்பார், எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னாக்கா இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். ஆண்டவர் என்னோடு தான் பேசுகிறார். அது உன்னை திட்டினாலும் சரி, உங்களை கடிஞ்சு கொண்டாலும் சரி, உங்களிடத்தில் அன்பு செலுத்தினாலும் சரி, உங்களை ஆசீர்வதித்தாலும் சரி, அல்லது உங்களை பல விதங்களில் ஆண்டவர் வழிநடத்தி வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் விசுவாசித்து கர்த்தர் எனக்கு தான் இந்த காரியத்தை செய்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்றுமில்லாத காரியத்தை ஆபிரகாம் தெளிவாக விசுவாசித்தார். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அது அவருக்கு சரியானதாய் கர்த்தருடைய பார்வையில் இருந்தது. அதனால தான் கர்த்தர் அவனை நினைத்தருளினார், அவன் சந்ததியை திரளாய் பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா? இந்த மாதத்தில், இந்த வருடத்தில் சொல்லப்படுகிற எல்லா தேவனுடைய வார்த்தையும் விசுவாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க உங்களை ஒப்பு கொடுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆபிரகாமை நினைப்பதற்கு காரணம் அவன் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஆபிரகாமை கர்த்தர் ஏன் நினைத்தருளினார்? அதனால் லோத்தை ஆண்டவர் விடுவித்தார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். ஆபிராம் லோத்தை நோக்கி, ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உண்மைப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். வாக்குவாதம் வேணாம். நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். பாருங்க, லோத்துவும் ஆபிரகாமும்
ஆட்டு மந்தை பெருகி போச்சு, பூமி தாங்குற அளவுக்கு அங்கே இல்லை. அதனால் 2 ஆட்களுக்கு, ஆபிரகாமுடைய ஆட்களுக்கும் லோத்துடைய ஆட்களுக்கும் வாக்குவாதம் வர்றது. எந்த இடத்துல நான் பிடிச்சிக்கிறது, எந்த இடத்த நீ பிடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் வருது. அந்த சமயத்தில் ஆபிரகாம் பேசுகிறார். என்ன பேசுகிறார், என்ன சொல்கிறார் பாருங்க, நீ நானும் சகோதரர், வாக்குவாதம்லாம் வேண்டாம். நீ ரைட்டுக்கு போனால் நான் லெஃப்ட்டுக்கு போகிறேன், நீ லெஃப்ட்டுக்கு போனால் நான் ரைட்டுக்கு போகிறேன், விட்டுரு. நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போயிடலாம், தனித்தனியாக நம்ம போய் எல்லா காரியத்தையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து லோத்தினிடத்தில் கர்த்தர் சொல்கிறார். ஆபிரகாம் சொல்கிறார், கர்த்தர் அவர் மூலமா பேசுகிறார். பாருங்க, ஆபிரகாமுக்குள்ள ஒரு நல்ல குணம் இருந்தது. லோத்து சும்மா கூட ஒட்டிட்டு அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுட்டு வந்தான். ஆபிரகாம் கூட ஒட்டிட்டு ஆபிரகாமை தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் லோத்து கூட இருந்ததுனால அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வந்துடுச்சு. பாருங்க, ஆபிரகாமுக்குள்ள ஒரு நல்ல குணம் இருந்தது. அது என்ன குணம்னு சொன்னாக்கா, நான் தான் சீனியர், நான் தான் இதை பண்ணுவேன், நான் தான் இதை செய்வேன், அப்படியெல்லாம் அவனுக்குள்ள அந்த எண்ணம் கிடையாது. அவனுக்குள்ள ஒரே ஒரு எண்ணம், விட்டு கொடுக்கிற எண்ணம் இருந்தது. சாக்ரிஃபைஸ் பண்ணுறக்கூடிய இருதயம் இருந்தது, எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கக்கூடிய இருதயம் இருந்தது. அதனால தான் கர்த்தர் அவனை நினைத்தருளினார். இதே லோத்துடைய காரியத்துக்காக கர்த்தர் நினைத்தருளுவதற்கு காரணம், அவருடைய வாழ்வில் ஆபிரகாம் விட்டு கொடுத்தபடினாலே தான் அதை நினைத்தருளினார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் விட்டு கொடுப்பதற்கு இடமே கொடுக்க மாட்டோம், ஸ்பேஸே கிடையாது. எல்லாவற்றிலும் பாருங்க ஆர்வி பண்ணிட்டு இருப்போம், சுயநீதி இருக்கும், நான் தான் சரி, நான் சொல்லத்தான் சரி, அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, இப்படி காரணங்கள் எல்லாம் ஆண்டவர் முன்னாடி காட்டவே முடியாது. சில காரியங்களை விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஆண்டவர் ஆராதிக்கணும்னா விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஆண்டவருடைய காரியங்களில் நீ விட்டு கொடுக்காம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். கர்த்தர் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் கொடுத்தோம்னாக்கா நீங்களும் உங்களை ஏமாத்திக்கிறீங்க, உங்க ஊழியக்காரன் உங்களை ஏமாத்துறார். நீங்க விட்டு கொடுக்காமல் எந்த ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஆபிரகாம் தன்னுடைய சொத்து போனாலும் பரவாயில்ல, தன்னுடைய எந்த காரியம் போனாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறார். நான் செலக்ட் பண்றதுனால எனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, நான் தேர்வு பண்றதுனால எனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அது அவங்க எடுத்துட்டு போட்டோம், அவங்க எப்படி வேண்டுமானாலும் வாழட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டான். விட்டு கொடுத்தனுடைய பலன் பாருங்க, அவர் பச்சையும் செழிப்புமா இருக்கிறத பார்த்தாரு, போனாரு. நிலைமை என்னாச்சு? பிரியமான அன்பு சகோதரனே சகோதரி, கிறிஸ்துவுக்காய் இழந்தவன் எவனும் தரித்திரரானதில்லை. நீ கிறிஸ்துவுக்காய் நேரத்தை விட்டு கொடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கு நீங்கள் தியாகம் பண்ணும் பொழுது, தேவனுடைய ஆராதனையில கலந்து கொள்ளும் பொழுது, சில காரியங்களை நீங்கள் விட்டு கொடுத்தா அதனால் என்ன லாபம் வந்தாலும் நீங்கள் அதை விட்டு கொடுக்கும் பொழுதுதான் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சிலருடைய வாழ்வில் பாருங்க, எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க சொல்றது கரெக்ட் அப்படின்னு நினைப்பாங்க, அவங்க செய்யறது கரெக்ட் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப பாருங்க, ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? லோத்து கரெக்ட் நினைச்சாரு, ஆசீர்வதிச்சாரா? லோத்துக்கு நடந்த சம்பவம் என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு சோதம் குமாராவை போல இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் சோதம் குமாரா பட்டணத்தை போல ஒரு நாள் அழிய போகிறது. ஆண்டவர் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்க போகிறார். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரி, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படணும் சொன்னா கட்டாயம் வாக்குவாதங்களை விட்டு, வீண் வாதங்களை விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுக்க பழகணும். விட்டு கொடுக்காமல் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆபிரகாம் அவ்வளவு பெரிய மனிதர், அவ்வளவு ஆசீர்வாதத்துக்கு காரணம் அவர்தான். அவ்வளவு பெரிய மனுஷன் லோத்துக்காக, தன்னுடைய சகோதரனுக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தார்.
அதுதான் கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. அதுதான் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றதா இருந்தது. அதை தான் கர்த்தர் நினைத்தருளினார். உங்களை நினைக்கணுமா? கர்த்தர் நினைக்கணுமா? நீங்கள் என்னத்தை விட்டு கொடுத்துருக்கீங்க? என்ன தியாகம் பண்ணிருக்கீங்க ஆண்டவருக்காக? ஆண்டவருடைய காரியத்தில் எதை தான் விட்டு கொடுத்துருக்கீங்க? எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே இதை தாங்க, அதை தாங்க, அதை தாங்க, தாங்க தாங்க, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறோம். என்னத்தை விட்டு கொடுத்துருக்குறோம்? ஒரு காரியத்தை விட்டு கொடுக்கறதுக்கு நாம் தயாராக இல்லை. ஆனால் கர்த்தர் மட்டும் நம்ம ஆசை வச்சிடணும். ஒரு நாள் எல்லாம் நம்மை விட்டு போகும். நீங்கள் விரும்புகிற, நீங்கள் எதிர்பார்க்கிற, அல்ல நீங்கள் தேடி ஓடுகிற எல்லாம் நம்மை விட்டு போகும். பிரியமான அன்பு தேவ பிள்ளையை, நீ விட்டு கொடுக்கிற தியாகம் பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம். அவர் ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன். ஆசீர்வாதத்தோடு அவர் வேதனையை கூட்டாத ஆசீர்வதிக்கிற தேவன். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரி, ஆபிரகாமை கர்த்தர் நினைப்பதற்கு காரணம் அவன் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருந்தது. இந்த வருடத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னாக்கா வாக்குவாதம் பண்ணிட்டு நிற்காதீங்க, சண்டை போட்டுட்டு நிற்காதீங்க. ஒரு அடிக்கு சண்டை நடக்கும், ஒரு இன்ச்சுக்கு சண்டை நடக்கும், அதுக்கு சண்டை நடக்கும், இதுக்கு சண்டை நடக்கும், கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருப்பீங்க. உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துருங்க. விட்டு கொடுங்க, கர்த்தர் பல மடங்கு திருப்பி கொடுப்பார். விட்டு கொடுத்து பாருங்களேன். அந்த தேசத்தில் ஆபிரகாமை செல்வசீமானாய் வைத்தார். 24 ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது. எலியேசர் சொல்றான், அவன் வேலைக்காரன் சொல்றான், என் எஜமான் செல்வசீமானா இருக்கிறான். அப்படி கர்த்தர் ஆசை வச்சிட்டார். விட்டு கொடுத்தபடியினால் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆசீர்வதிக்கப்படணுமா? ஹல்லேலூயா. நீங்கள் விட்டு கொடுங்க, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தமாகும். கர்த்தர் நினைத்தருளிக்கார், அவர் ஆசீர்வதிப்பார். நம்மளை நினைச்சிருக்கார். ஆபிரகாம் நினைச்சார். அவருடைய இருதயத்தில் ஆபிரகாமுடைய பெயர் இருந்தது. அவருடைய இருதயத்தில், கர்த்தருடைய இருதயத்தில் ஆபிரகாம் செய்த தியாகம் நின்றது. அவருடைய நல்ல குணங்கள் நின்றது. அதை தான் நினைச்சு பார்த்தார் கர்த்தர். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும், வாசிக்கலாம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கலாம். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும். செருப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த செருப்பினுடைய ஒரு வார் இருக்கு பாருங்க, அந்த வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க ஆபிரகாம். சோதோமின் ராஜா மெல்கிசேதேக்கு வந்து ஆபிரகாமை எல்லாவற்றையும் தசபாகம் கொடுத்து, அதுக்கு முன்னாடி வசனங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், அவனை ஆசீர்வதிச்சிட்டார். அவனை ஆசீர்வதிச்சுட்டு போறாரு. இப்போ இந்த சோதோமின் ராஜா பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்றாருனாக்கா, நீ எல்லா பொருளையும் நீ எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எல்லாம் எடுத்துக்கோ நீ, ஆனால் ஜனங்களை என்கிட்ட விட்டுடு அப்படியே சொல்றாரு. இப்போ பாருங்க, ஆபிரகாம் தெளிவாக சொல்றான், அது மாத்திரம் நடக்காது. நீ காண்பிக்கிற அந்த பொருளாசை மாத்திரம் எனக்கு வேண்டாம். நான் செருப்பில் இருக்கிற வார கூட எடுக்க மாட்டேன், ஒரு சாட்டை கூட எடுக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தருக்கு நேராய் கைகளை விரித்து சொல்லுகிறார். அவருக்குள்ள ஒரு நல்ல குணம் இருந்தது, பொருளாசை இல்லாத ஒரு குணம். பார்த்ததெல்லாம் வாங்கணும்,
கேட்குறதெல்லாம் போய் எந்த இடத்துல பெஸ்ட் போய் பார்த்து வாங்கிடணும். எப்படின்னா கடன் வாங்கினாலும் வாங்கிடணும். பாருங்க, என்ன வேணா பண்ணுங்க, இஎம்ஐ கட்டுறோமா எது கட்டுறோமோ வாங்கிடணும். தரித்திரராயிடுவோம். பொருளாசை ஒரு மனிதனை சாபத்துக்கு நேராக கொண்டு போயிடும். கர்த்தருடைய இருதயத்திலிருந்து தூர தள்ளிடும். அநேகருடைய வாழ்விலே பொருளாசை, சோறு சாப்பிட்றாங்களோ இல்லையோ நகையை எடுத்துக்குவாங்க. நீ சேர்த்து வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. மண், நான் மண் என்று நினைவு கூறுகிறோம். நம்ம எதை சாப்பிட்றோமோ இல்லையோ எங்கன்னா ஒரு பிளாட் வாங்கிடுறது. நல்ல சாப்பாடு இருக்காது, ஹெல்த் இருக்காது. பாருங்க, எதனா ஒன்று பண்ணிட்டு இருக்கான் மனுஷன், ஓடி ஓடி அலையிறான். இதுக்கு தான் பொருளாசை, சொத்து மேல ஆசை, நகை மேல ஆசை. அதே சமயத்தில் ஜெபம், அதே சமயத்தில் வேத வசனம், ஆராதனை. எனக்கு அன்பானவர்களே, நீ ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பிரிக்கணும்னாக்கா உனக்குள் பொருளாசை இருக்கக்கூடாது. பொருளாசை இருக்கக்கூடாது. ஆபிரகாமுக்குள்ள அந்த எண்ணமே கிடையாது. நீ எதை கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், செருப்பு கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம், அந்த மேல இருக்கிற அந்த வாறு கூட எனக்கு வேண்டாம். அப்படி வெறுத்தார். அதனால தான் ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தருளினார். உங்களுக்கு இந்த வாக்கு தத்தம் சொந்தமாகணுமா? இந்த வருஷத்தில் ஒரு டார்கெட் வைக்காதீங்க. இத்தனை சவரன் எடுத்து வச்சிடணும், இவ்வளோ ரூபா ஒதுக்கி வச்சிடணும், சம்பளத்திலேருந்து இவ்வளோ பண்ணிடணும். இந்த டார்கெட்டுக்கு போனீங்கன்னாக்கா கர்த்தர் டார்கெட்டை மாற்றிடுவார். ஜாக்கிரதை. ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் கொடுத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதில் கவனம் வைக்காதீங்க. ஆண்டவர் கொடுப்பார். நீ கணக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு கதை. அநேகருடைய வாழ்வில் அப்படிதான். கணக்கு கணக்கு எல்லாவற்றையும் கால்குலேஷன். அதனால தான் ஆசீர்வாதம் இல்லை. ஏன் ஆசீர்வதிக்கப்படலை? உங்க வாழ்வில் ஆசீர்வாதம் வேணும்ல. ஆபிரகாம் எவ்வளவு பெரிய மனிதன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் செல்வ சீமானா இருந்தான், எல்லா ஆசீர்வாதம் இருந்துச்சு. அவன் விரும்பவே இல்லை, கர்த்தரா கொடுத்தார், ஆண்டவரா கொடுத்தார். நீ விரும்புனாக்கா அவனுக்கு கொடுக்கவே மாட்டார். உள்ளத்துல பொருளாசை இருந்துச்சுனாக்கா கர்த்தருக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம். உங்க உள்ளத்துல இருக்கா? எது மேலேயும் ஆசை, இச்சை, சிற்றின்பம், எது மேலேயும் உள்ளத்துல இருக்கா? அப்ப ஆண்டவருக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம். ஆபிரகாம் உள்ளத்தெல்லாம் கர்த்தர் மட்டும்தான் இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மாத்திரம் தான் இருந்தார். அவருக்குள்ள பொருளாசையே கிடையாது. அதை தான் கர்த்தர் நினைத்தருளினார். உங்களை ஆண்டவர் நினைக்கணுமா? பொருளாசையை வெறுத்து விடுங்க. கர்த்தர் கொடுப்பார், தேவையானதை தருவார். அவர் நம்ம இன்னும் ரோட்டில் அலைய விட்டுற மாட்டார். நம்முடைய உழைப்பை கர்த்தர் அங்கீகரிப்பார். நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் தான். எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் தான். நீங்க ஆசீர்வாதத்தை தேடி போவாதீங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும். அவர் நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை நினைத்தார், கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். உங்களை அவர் நினைக்கணும்ல. நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? கர்த்தரை நினைக்கிறது கிடையாது. ஆண்டவருடைய வசனங்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள், அதை நினைச்சு பார்க்கறது கிடையாது. ஆமா, மாசம் சேலரி நினைச்சு பார்க்கறது, வருகிற வருமானத்தை நினைச்சு பார்க்கறது. பாருங்க, கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்க பிரியமானவர்களை. அதனால தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படலை. அதனால தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கல. நீங்க கர்த்தரை நினைங்க, அவரை உங்களுடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஆசீர்வதிக்கப்படணும் அல்ல. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். உங்கள் உழைப்பெல்லாம் ஒன்றும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வராதுங்க. என்ன உழைச்சாலும் சரி,
அது அப்படியே போயிடும். இந்த கையில் வர்றது இந்த கையில். ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்திங்கன்னா மொத்தத்தையும் அள்ளு போயிடுவான். 10 லட்சம் கட்டிட்டு வெளியில் வாங்கினான், 50 லட்சம் கட்டிட்டு வெளியில் வாங்கினான். சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? பொருள் ஆசை வச்சு நத்திங், ஜீரோ. ஆண்டவருக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் தான் நமக்கு சுகம் கொடுக்கிறவர், அவர் தான் நம்முடைய உறுப்புகளை எல்லாம் பாதுகாக்கிறவர், அவர் தான் நமக்கு விடுதலை தருகிறவர், அவர் தான் நம்மை வழி நடத்துகிறவர், நமக்கு வீடு வாசலை உண்டாக்கி தருகிறவரும் அவர்தான், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர் அவர்தான், வீட்டுக்குள்ளாய் வியாதி வராமல் தடுக்கிறவரும் அவர்தான். அவரை உங்க இருதயத்தில் வைங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் அல்ல, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தார், அவனுடைய பொருளாதார நிலைமைகளை கர்த்தர் நினைத்தார். அவன் பொருட்கள் மேலே ஆசையே படாததுனால, செல்வத்து மேலே அவன் ஆசையே படாததுனால, வாக்குவாதத்தின் மேலே ஆசையே படாததுனால கர்த்தர் அவனை நினைத்தார், அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஒன்னே ஒன்று நான் சொல்லி முடிச்சிடுறேன். வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் 22 32 வரலாம் வாசிக்க வேணாம். இப்போ பாருங்க, ஆண்டவர் சோதம் கொமோரா பட்டணத்தை அழிக்க போகிறார். அப்படி அழிக்கும் பொழுது என்ன நடக்குது? 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். இப்ப பாருங்க, ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டார், சோதம் குமாரா பட்டணத்தை அழிக்க போவதாக கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டார். ஏன்னா பாவம் பெருகிடுச்சு, அக்கிரமம் பெருகிடுச்சு. அதனால கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டார், அந்த பட்டணம் வேண்டாம், அதை நான் அழிச்சிடணும் அப்படி சொல்லி தீர்மானம் பண்ணிட்டார். அங்கதான் லோத்து இருக்கிறார். இப்ப பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்றுட்டே இருக்கார். அப்ப கர்த்தர் சொல்லிட்டார், தூதனை அனுப்பிட்டார், போ நீ போய் அந்த பட்டணத்தை அழி, போய் எதனா பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் கர்த்தர். ஆனாலும் தேவ சமூகத்தை விட்டு விலகவே இல்லை, ஜெபம் பண்ணிட்டே இருக்கார். ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபம் பண்ணிட்டே இருக்கார். எப்படி ஜெபம் பண்றார் பாருங்க. ஆண்டவரே, நீ 50 நீதிமான் இருந்தாக்கா அழிக்கிறவரோ அப்படின்னு கேட்கிறான். கர்த்தர் சொல்றாரு, சரி 50 நீதிமான் இருந்தாக்கா நான் அழிக்க மாட்டேன். அப்புறம் மறுபடியும் போவே இல்லை, தேடி தேடி பார்க்கறான், 50 இல்லை. ஆண்டவரே, 40 நீதிமானா இருந்தா நீ அழிப்பீரோ கேட்கிறான். அப்போ கர்த்தர் சொல்றாரு, ஓகே நான் அதையும் ஏற்றுக்கொள்றேன், 40 பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன். அவன் தேடி பார்க்கறான், 40 பேர் இல்லை. மறுபடியும் பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் அப்படி நிற்கிறான், சமூகத்தை விட்டு விலகவே இல்லையா. தூதன் போயிட்டான், ஆனால் இவன் போகவே இல்லை. 45 பேர். அப்புறம் கேட்கிறார், அதுவும் இல்லை. 30 பேர், அதுவும் இல்லை. அப்புறம் பாருங்க 20 பேர், அதுவும் இல்லை. கடைசியா ஆண்டவரை 10 பேர் இருந்தாக்கா அதையும் தேடி பார்க்கறான், 10 பேரும் இல்லை. அதன் பின்புதான் சோதம் குமாரா பட்டணம் அழிக்கப்பட்டது. திறப்பின் வாசலிலே நிற்கிற ஒரு தேவ மனுஷன், திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன், போனா போட்டு அழியட்டும், அதான் பாவம் இருக்கு, அக்கிரமம் இருக்குது, அநியாயம் நடக்குது, கர்த்தர் தான் முடிவு பண்ணிட்டாரு, விட்டுறல கர்த்தரை. ஆண்டவரே மனம் இறங்குங்க, ஆண்டவரை எப்படியாயிலும் காப்பாத்துங்க, எப்படியாயிலும் அந்த ஜனங்களை அழிக்காம விட்டுருங்க, எப்படியாயிலும் உங்களுக்கு விடுதலை தாங்க. கெஞ்சறாரு, தேவ சமூகத்தை விட்டு விலகவே இல்லை, திறப்பில் நிற்கிறார். அதனால தான் கர்த்தர் அவனுடைய இருதயத்துக்குள்ளாய் வைத்து கொண்டார், அவனை நினைத்தருளினார், அவன் பண்ற ஜபத்தை கர்த்தர் நினைத்தருளினார். ஹல்லேலூயா. அவன் பண்ற ஜபம், அவன் எல்லா சௌகரியத்தோடு இருக்கிறான், எல்லா வீடு வாசல் எல்லாம் இருக்கு, செல்வ சீமானா இருக்கான், அவன் பெரிய திரளான கூட்டம் இருக்கு,
ஜனங்க இருக்காங்க, எல்லாம் இருக்கு. அவன் பாட்டுன்னு வாழ்ந்துட்டு போயிருக்கான்ல, எப்பனை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் தான் சண்டை போட்டுன்னு போனானே, இவன் தான் கோச்சிட்டு போனானே, எனக்கு அந்த இடம் வேணும் சொல்லி கேட்டுட்டு போனானே, எப்பனை போட்ட அந்த ஜனங்க அப்படின்னு விட்டானா? இல்லை, திறப்பல் வாசல் நின்றான், ஜெபித்தான். அதனால்தான் கர்த்தர் அவனை நினைத்தருளினார். உங்களை நினைக்கணுமா? யாரு வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர்? நீங்க திறப்பின் வாசல் நிற்கிறவராய் மாறுங்க. இந்த தேசம் அழிய போகிறது, தேசத்தில் கொடுமைகள் நடக்கிறது, தேசத்தில் பயங்கர அக்கிரமங்கள் நடக்கிறது. ஆனால் பாருங்க, நான் மட்டும் வாழ்ந்தா போதும், நான் மட்டும் பாதுகாத்தா போதும், நான் மட்டும் ஆசீர்வாதமாக இருந்தால் போதும், நாங்கள் மாத்திரம் சஃபிஷியண்ட்டாக போதுமான அளவுக்கு நமக்கு எல்லாம் கிடைச்சிட்டா போதும், மற்ற எக்கேன்னா இப்படினா போட்டோம். நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. மற்றவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணும். உங்களை நேசிக்கிறாங்களோ நேசிக்கலையோ, உங்களுக்கு விரோதமாக வந்து நிற்கிறாங்களோ, உங்களை பற்றி என்னென்னவோ பேசுகிறாங்களோ, என்னவனா இருக்கட்டும், நீங்க திறப்பின் வாசலிலே அவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பெற முடியும். கர்த்தர் நினைத்தருளுவார், ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறணும்ல? எப்படி ஜெபம் பண்றீங்க? ஏதோ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் கேட்டாரா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இவன் பாருங்க, விடவே இல்லை. 50லிருந்து அப்படியே வந்து 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 10 வரல வந்து நிற்கிறான். அதுக்கு ஆண்டவர் பதில் தந்துட்டே இருக்காரு, விடவே இல்லை. அப்படி ஜெபம் பண்ணியிருக்காரு, அவ்வளவு தூரம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்காரு, கெஞ்சி இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு தேசத்துக்காக எவ்வளவு ஜெபம் பண்றீங்க? மற்றவங்களுக்காக எவ்வளவு ஜெபம் பண்றீங்க? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஏன் ஜெபம் பண்றீங்க? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க நம்முடைய தேசத்தை கர்த்தர் ரட்சிக்க, எழுப்புதல் உண்டாக, தேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள. அவங்க இப்படி ஆடி நிற்கிறான், அவன் இப்படி பொல்லாத பாவத்தை செய்கிறான், அவன் இப்படி ஓடுறான், அப்படி ஓடுறான், இதை பண்றான், அதை பண்றான், சபையை அடிக்கிறான், உடைக்கிறான். ஐயா, அவனுக்கு தெரியாது, அவன் ஒரு சாதாரண மனிதன், அவனை இயக்குகிறது பொல்லாத ஆவிகள். ஆனா உங்களுக்கு தெரியும், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவனை தொட முடியும் சொல்லி, அவனை ரட்சிப்படைய செய்ய முடியும் சொல்லி, அவனுடைய வாழ்வை கர்த்தர் மாற்ற முடியும் சொல்லி. ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஆசீர்வாதம் மட்டும் ஆண்டவர்ட்ட வேணும்ல, பிளெஸிங்ஸ் மாத்திரம் வேணும். நீங்க எதையும் செய்ய மாட்டீங்க, எதையும் செய்யறதுக்கு முன் வர மாட்டோம். நம்ம நினைக்கணும்னா கர்த்தர் இயேசு நம்ம நினைக்கணும்னு சொன்னா முழங்கால்கள் தேவனுக்கு முன்பதாய் முடங்கணும், ஜெபிக்க ஒப்பு கொடுக்கணும். இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது, என்னால் முடியாது, முடியல, உட்காந்துங்க. அப்படியே உட்கார முடியல, படுத்துங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் அதுதான் சொல்லுவேன், ஜெபம் பண்ணுங்க. இல்லை பிரதர் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, நான் தூங்கிட்டேன். தூங்கிட்டீங்களா? வேற ஒரு நேரத்தை கொடுங்க, அந்த நாளில் விட்டாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, திறப்பில் நில்லுங்க, ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க. நீங்க தான் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இருதயத்தில் கர்த்தர் நினைத்துக் கொள்வார். அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, பதில் கிடைச்சது அது என்ன நெகட்டிவா இருந்துச்சு, முடியல, கர்த்தர் அழிவை தடுத்து நிறுத்த முடியல, அழிவு உண்டாயிடுச்சு. ஆனால் கர்த்தருடைய இருதயத்தில் அவனுக்கு இடம் கிடைச்சிருச்சு. ஏன்னா அவ்வளவு ஜெபம் பண்ணான், அவ்வளவு ஜெபம் பண்ணான். நீ கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பிடிச்சிருக்கீங்களா? ஏசப்பாவுடைய இருதயத்தில் இடம் பிடிச்சிருக்கீங்களா? ஜெபிக்கிறவனுக்கு தாங்க அது தருவாரு. சும்மா உட்காந்து அப்படியே ஆயா வசனத்தை கேட்டு போறவங்களுக்கு கிடையாது, தீர்க்க தரிசனங்களை கேட்டு போறவங்களுக்கு கிடையாது.
வாக்கு தத்தங்களை நானும் பெற்றுக்கினேன் அட்டையை வாங்கிட்டு போகிறவங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் வாங்கி போய் வீட்டில் வைக்கலாம், வச்சுங்க. 8 சுரக்கா கூட்டுக்கு உதவாது. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் எத்தனை வாக்கு தத்தம் வாங்கலாம் சரி, அது அப்படியே தான் இருக்கும். அந்த வாக்கு தத்தங்களை சுதந்தரிப்பதற்காக நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த வாக்கு தத்தத்தை எப்படி சுதந்தரிப்பது என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தார். உங்களை நினைக்கணும்னா நீங்க திறப்பில் நிற்பதற்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கட்டாயம் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வாக்கு தத்தம் நமக்கு சொந்தமாக்கும். பறந்து விரிந்து கிடக்கிற தேசம் நமக்கு முன்பாக இருக்கிறது. உலகம் நமக்கு முன்னாடி இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லா உலகமும் நம்ம கையில் செல்போன்லேயே வந்துடுச்சு. எல்லா தகவலும் நமக்கு வந்துடுச்சு. பார்க்குறவங்க திறப்பில் நில்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. எங்கேயோ நடக்கட்டும், யாருக்கும் நடக்கட்டும், நீங்க திறப்பில் நினைனாக்கா கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பிடிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. அவர் நினைத்து கொள்வார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய இருதயத்தில் இடம் பிடிச்சவன் தான் அவரோடு கூட போக முடியும். ஹல்லேலூயா. இடம் பிடிக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்றீங்களோ தெரியாது, திறப்பில் நெல்லுங்க. கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த சோசியல் மீடியாவின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தகப்பனே, நீர் மனம் இறங்கி இந்த வாக்கு தத்தத்தை சொந்தமாக்கி கொடுப்பீராக. அவருடைய வாழ்வில் ரட்சிப்பை தாங்க, சத்தியத்துக்குள்ளாய் வரட்டும், பிரச்சனைகளை மாற்றுங்க, அவங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே.